இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில் கனமழையால் மத்திய சென்னை எம்பி தயாநிதி மாறனின் அலுவலகம் அருகே முட்டி அளவிற்கு மழைநீர் தேங்கியுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் ராதிகா நெடுஞ்செழியிடம் கேட்கலாம். ராதிகா, தற்போது நீங்க இருக்கும் பகுதியில மழையின் அளவு எவ்வாறாக இருக்கிறது? அங்கு பாதுகாப்பு வசதிகள் எவ்வாறாக செய்யப்பட்டிருக்கிறது? அது குறித்த கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் அபிராமி. மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களின் அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த சாலையில் தான் நாம் இருக்கிறோம். டேங்க் பண்ட் சாலை என சொல்லக்கூடிய இந்த சாலையில் முட்டி அளவிலான மழைநீர் என்பது தேங்கியிருக்கிறது. கடந்த 6 மாதங்களுக்கு முன்பாகவே இந்த சாலையில் மழைநீர் வடிகால் பணி துவங்கப்பட்டு சீரிய முறையில் நடைபெற்று வருவதாக கூறப்பட்டாலுமே கூட முடிவே இல்லாமல் இன்னமும் பல காலமாக பாதி பணி கூட நிறைவடையாத சூழலிலேயே இந்த பகுதியில் மழைநீர் வடிகால் பணி என்பது நடைபெற்றிருக்கிறது. சிறுத்தை படத்தில் ஒரு வசனம் வரும், உங்கள் அனைவருக்கும் பிரச்சனை என்றால் இந்த எம்எல்ஏவிடம் வருவீர்கள், இந்த எம்எல்ஏக்கே பிரச்சனை என்றால் எங்கு செல்வது என்பது போன்ற ஒரு வசனம் வரும். அந்த நிலையில்தான் தற்போது இந்த நுங்கம்பாக்கம் பகுதி என்பது இருக்கிறது. மத்திய சென்னை நாடாளுமன்ற உறுப்பினர் தயாநிதி மாறன் அவர்களின் அலுவலகத்திற்கு உள்ளாகவே முட்டிக்கால் அளவிலான தண்ணீர் என்பது இங்கு தேங்கி இருக்கிறது. இந்த பகுதியில் அதிகப்படியான குடியிருப்பு பகுதியுமே இருக்கிறது. இங்கு ஃப்ளாட்ஸ் என சொல்லக்கூடிய அந்த அடுக்குமாடி குடியிருப்பு என்பது இங்கு அதிகமாக இருக்கிறது. முட்டி அளவு தண்ணீர் இங்கு தேங்கி கிடப்பதால் வாகன ஓட்டிகளும் கடுமையான சிரமத்தை சந்தித்து வருகிறார்கள். நகரின் ஒரு பிரதான சாலையாக பார்க்கப்படக்கூடிய இந்த சாலையில் அதிகப்படியான வாகனமும் ஓடக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. இங்கு 2 சக்கர வாகனங்கள் மட்டுமின்றி 4 சக்கர வாகனங்கள், ஆட்டோக்களுமே கூட கடுமையான சிரமத்தை சந்தித்து செல்ல வேண்டிய ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த இடத்தில் நடைபெற்ற அந்த மழைநீர் வடிகால் பணிகளுக்காகவுமே கூட மிகவும் ஆழமாக பள்ளங்கள் என்பது தோண்டப்பட்டது. இந்த பள்ளங்கள் மூடப்படாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பள்ளம் எங்கு இருக்கிறது, மேடு எங்கு இருக்கிறது என தெரியாத ஒரு நிலைதான் இங்கு இருக்கிறது. மிகவும் அபாயகரமான சூழலிலேயே இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் இங்கு வசித்து வருகிறார்கள் என்றுதான் சொல்ல வேண்டும். மழைநீர் வடிகால் பணிக்காக தோண்டப்பட்ட பள்ளங்களுக்கு அருகில் வைக்கப்பட்டிருந்த பேரிகேடுமே கூட விழுந்திருக்கக்கூடிய அந்த நிலைதான் ஏற்பட்டிருக்கிறது. மாநகராட்சி சார்பாக இந்த பகுதிக்கு வந்து மின் மோட்டார் அமைத்து இந்த தண்ணீரை எடுப்பதற்கான எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை என்பதே இந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகளும் பொதுமக்களும் நம்மிடம் தெரிவித்த கருத்தாக இருக்கிறது. இந்த டேங்க் பண்ட் சாலை மட்டுமல்லாது இதற்கு அருகில் இருக்கக்கூடிய பள்ளி சாலை மற்றும் சுதந்திர தின பூங்கா அமைந்துள்ள அந்த சாலை என இந்த சுற்றுவட்டார பகுதி முழுவதுமே முழங்காலை தாண்டி முட்டிக்கால் அளவிலான தண்ணீர் என்பது தேங்கி இருக்கிறது. இதனால் போக்குவரத்து நெரிசலும் கடுமையாக இந்த இடத்தில் ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்களிடம் இங்கு நடந்திருக்கக்கூடிய அந்த மழைநீர் வடிகால் பணி குறித்து கேட்டபோது எம்பி அலுவலகம் இருக்கக்கூடிய இந்த இடத்திலேயே இவ்வளவு அலட்சிய போக்குடன் இந்த பணி நடந்திருக்கிறது என்றால் நகரின் மற்ற பகுதியில் எப்படி நடந்திருக்கும் என்கிற ஒரு கேள்வியையே அவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். மேலும் இங்கு இருக்கக்கூடிய இந்த எம்பி அலுவலகத்திற்கு எம்பி தயாநிதி மாறன் வந்து பார்த்ததே இல்லை என்பது போன்ற ஒரு விமர்சனத்தையும் இங்கு இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து வைத்து வருகிறார்கள். முழங்காலை தாண்டி முட்டி நனையக்கூடிய அளவிலான மழைநீர் இங்கு தேங்கி இருப்பதால் இங்கு வசிக்கக்கூடிய பொதுமக்களுடைய அந்த அன்றாட வாழ்வு என்பது பெரிதும் பாதிப்படைந்திருக்கிறது. அபிராமி, விவரங்களுக்கு நன்றி ராதிகா. இந்த ஃபெஸ்டிவல் சீசனுக்கு பிளாக் பஸ்டர் வண்ணங்களில்